செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப் கடலை மாவு, 1½ கப் அளவுக்கு சர்க்கரை, இது கூட 1 கப் எண்ணெய், ஃப்ளேவர் இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். 1 கப் எண்ணெய்க்கு 1/2 கப் நெய் எடுத்தால் சரியாக இருக்கும். 1 கப் கடலை மாவுக்கு 1½ கப் சர்க்கரையும் 1½ கப் அளவுக்கு நெய்யும் தேவைப்படும். இதுதான் தேவையான பொருள். கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் கடலை மாவை சேர்த்துருக்கேன். கடலை மாவை நல்லா ஜலிச்சுட்டு கட்டிகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச 1 கப் எண்ணெயை ஊற்றிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இதை கலந்துடணும். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாமல் நெய்யே ஃபுல்லாக வேணாலும் சேர்த்தும் செய்யலாம், அதுவும் நல்லா இருக்கும். இது வந்து நம்ம பேக்கரி ஸ்டைலில் நமக்கு அப்படியே ஒரிஜினல் டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ ஸ்வீட்டு கொட்டி செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நல்லா வந்து நெய் தடவிட்டு எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1½ கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்தா தான் நமக்கு சர்க்கரை பாகு வந்து டக்குன்னு ரெடி ஆகும். 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கம்பி வந்துடும். இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பி கையில் வரணும். இப்போ ஒரு கம்பி வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்ச கடலை மாவை இதில் சேர்த்துட்டு கட்டிகள் விழாமல் நல்லா வந்து கலந்து விடணும். இந்த மாதிரி ஒரு கம்பி வந்ததுக்கப்புறம் சேர்த்தா தான் ஸ்வீட்டு கட் பண்ணுற பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கடலை மாவு மிக்ஸை வந்து இதில் கொட்டி நல்லா விடாமல் கலந்துடணும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்த 1/2 கப் அளவுக்கு நெய்யை வந்து இதில் அப்படியே சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துடணும். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா இதை விடாமல் கலந்தோம்னா நமக்கு கடலை மாவு இதிலே நல்லா வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து குக்காகி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடக்கூடாது. இப்போ சைடில் நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர தொடங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து பபிள்ஸ் வர தொடங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி மைசூர் பாகு பதத்தில் நல்லா பூத்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துடணும். எல்லாமே இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வரணும். பபிள்ஸ் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நம்ம ஊற்றி செட் பண்ணோம்னா தான் நமக்கு நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும். இதை நம்ம உடனே நெய் தடவி வச்ச ட்ரேயில் கொட்டி செட் பண்ணிடணும். இப்போ இந்த ட்ரேயில் கொட்டிட்டு இதை ஒரு 1 மணி நேரம் ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். நம்ம வந்து இதை ஊற்றிட்டு ரொம்ப நம்ம அழுத்தி விடக்கூடாது. லைட்டாக வந்து இந்த மாதிரி தட்டி கொடுத்தா போதும், ஏர் பபிள்ஸ் இல்லாமல், அப்போ தான் ஸ்மூத்தாக வரும். இப்போ ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆறிருக்கு. ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேலேருந்து வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு வந்து உடையும். அதனால இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா வந்து ஸ்மூத்தாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். லைட்டாக ஒரு பிளேட்டில் தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். சூப்பரான சாஃப்டான மைசூர் பாக் வந்து ரெடி ஆகிட்டு, ரொம்பவே சிம்பிளாக 1 கப் அளவுக்கு கடலை மாவு வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான மைசூர் பாகு ரெசிபி. சென்டரில் நல்லா வந்து டார்க் கலராக நமக்கு பேக்கரியில் வாங்குற மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. இந்த சாஃப்ட் மைசூர் பாகு ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மைசூர் பாகு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு நமக்கு இவ்வளோ மைசூர் பாக்கு வந்து கிடைக்கும். இது வந்து 1 மாதம் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன். நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த பர்ஃபெக்டான நெய் மைசூர் பாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாயில் போட்ட உடனே மெல்ட் ஆகக்கூடிய மைசூர் பாக் ரெசிபி நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு.